ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாந்தி சேனல் பிரதீபா. இன்றைக்கி வரலக்ஷ்மி பூஜை விரதம் இருக்கும் முறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல நேரமாக பார்த்து தூய பக்தியுடன் சுக்லம் பரதரம் என்ற ஸ்லோகம் சொல்லி விநாயகரை பூஜிக்க வேண்டும். விநாயகர் பூஜை முடிந்ததும் கலசத்தில் வரலட்சுமியை ஆவாகனம் செய்து விஷ்ணு சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் போன்ற பக்தி ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். நிறைவாக பழங்கள் மற்றும் இனிப்புகளை கொண்டு நெய்வேத்தியம் செய்து மங்கள ஆரத்தி எடுக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் மஞ்சள் கயிற்றை எடுத்து கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு மாலை சில சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து தாம்பூலம் தர வேண்டும். அதாவது நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும். விரதம் இருக்க முடியாதவர்கள் மகாலட்சுமி படத்திற்கு பூஜை செய்து மனமுருக வேண்டினால் கனிவும் கருணையும் கொண்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறலாம். வரலட்சுமி பூஜையில் வைத்த கலசத்தை எப்படி நீக்குவது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரலட்சுமி பூஜை முடிந்த வெள்ளிக்கிழமை இரவு கலசத்தை அகற்றலாம் அல்லது சனிக்கிழமை காலையும் அதை செய்யலாம். சனிக்கிழமை காலை குளித்துவிட்டு கலசத்திற்கு பூஜை செய்யுங்கள். பின்னர் அதை அன்றைய நல்ல நேரத்தில் அகற்றவும். சிறிதளவு தண்ணீரை தீர்த்தமாக உட்கொள்ளுங்கள். அதை வீட்டை சுற்றிலும் தெளிக்கவும். பின்னர் மீதமுள்ள தண்ணீரை கிணறு, மரங்கள் அல்லது துளசி செடியில் ஊற்றவும். கலசத்தில் அரிசி பயன்படுத்தினால் வீட்டில் உள்ள அரிசியுடன் கலக்கவும். நீங்கள் நாணயங்களை பயன்படுத்தினால் லாக்கரில் பாதுகாப்பாக வைக்கவும். நோன்பு சரடு மற்றும் தோரம் ஆகியவற்றை 3 நாட்கள் கழித்து அல்லது சனிக்கிழமையில் நீக்கலாம். கலச தேங்காயுடன் காரமான உணவுகள் எதுவும் செய்யக்கூடாது. கலசத்தில் வைத்திருக்கும் தேங்காயுடன் இனிப்புகள் செய்து குடும்பத்துடன் பிரசாதமாக உண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.